நமஸ்காரம். 17ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி பர்யந்தம் சிவார்ப்பண ட்ரஸ்ட் द्वारा ध्वजपारायणம் காஞ்சி மட்டத்தில் புதுப்பெரியவா மகாபரிவா அதிஷ்டானத்தில் நடந்துருக்கு. அதில் ரிக்வேதத்தில் அஷ்ட விக்ருதின்னு சொல்லியிருக்கா. அதில் 6வது விக்ருதியான ध्वजपारायणம் இப்போ நடந்துருக்கு. அதோட லட்சணம் என்னன்னா, ப்ரூயாதாதே கிரமம் சம்யக் அந்தாதுத்தாரயே யதி வர்கே ச ரிச்சிவா யத்ர படனம் சத்வஜஸ்மிருதா அப்படின்னு அதோட லட்சணம். இதில் 5 பாராயணம் 6 பாராயணம் காஞ்சி அதிஷ்டானத்தில் நடந்துருக்கு. இப்போ த்வஜ பாராயணம் நடந்துருக்கு. இதில் கொஞ்சம் மற்ற பாராயணத்தை காட்டிலும் இதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஏன்னா மற்ற பாராயணத்தில் எதிர்கட்சி என்ன சொல்கிறா அப்படின்ற கவனித்தால் அது அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் ஆனால் அப்படி கவனிக்கவும் கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 1லேருந்து 10 நம்பர் எடுத்துட்டோம்னா, ஒரு கட்சி 1, 2 அப்படின்னு சொல்லணும். அடுத்த கட்சி 9, 10, இந்த கட்சி திரும்ப 2, 3, அடுத்த கட்சி 8, 9 அப்படின்னு சொல்லணும். இதில் இன்னமும் என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பதத்தை சொல்லுவோம். அந்த பதத்தில் நம்ம என்ன சொன்னோம், அவ என்ன சொன்னா அப்படின்றத நம்ம கவனிக்கக்கூடாது. கவனிச்சால் அதுவும் சிரமமாயிடும். அப்படியான பாராயணம் ஆயிருந்திருக்கு. இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு அக்னிமேலே வெக்கையே அங்கே எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அந்த த்வஜ பாராயணத்தில் நாங்கள் பஞ்சாதியாக வர்க்கமாக பாராயணம் பண்ணுறோம். அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிக்காவும் சொல்லியிருக்கா, வர்கேச்ச ரிச்சிவா அப்படின்னு. அதனால எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிக்கை மட்டும் அக்னிமேலே ரிக்க இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ऋत्विजम्